நான் டைம் 12 ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாய் நாங்கள் ஹோட்டல் என்னடா இது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நடு ராத்திரி 12:30. 12:30யா? போய் சொல்கிறான் நம்பாதீங்க. 12 ஆக போகுது. அப்படியே அமைதியாக இருக்குதுங்க, காட்டுறேன். அப்படியே சுற்றி காமி. பார்த்தீங்களா? இந்த சைடு காமி. அமைதி, அமைதியோ அமைதி, அதிரடியான அமைதி. நடுராத்திரினாவே ரோபசங்கரன் ஞாபகம் தான் வரும். அந்த படம் அது என்ன படம்டா? ராஜா மந்திரி. காலையில 5 மணிக்கு. ராஜா மந்திரி என்ன படம்? வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன். அதான் ஞாபகம் வரும். இங்க பாருங்க. இப்போ நடுராத்திரியில நாங்க வந்து நைஸ் தோசை வந்து சாப்பிடுறோம். காமிச்சிட்டு கூட. அப்படியே காமி. ஏன் கறிக்கு போயிருக்குன்னு கேட்காதீங்க. நான் நைஸ்ன்னா அந்த கடையில வந்து கல் தோசைன்னு கேட்டிருப்பாங்க. நைஸுக்கு தம்பியா தங்கச்சியா தெரியல. ஈவினிங்ல இருந்து கல் சூடா இருக்கும்ல, அதனால தான் கறிஞ்சு போச்சு. கரிஞ்சு போனா கூட பரவாயில்லடா. ஒரு சிலருக்கு அந்த கரிஞ்ச இது பிடிக்கும், ஃப்ளேவர், அந்த கிறிஸ்பியா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க பாருங்க, இப்ப கரிஞ்சதுக்கு அதே மாதிரி சாம்பார் இப்ப டைம் 12க்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சிக்கன் குழம்பு கொடுத்தா நல்லா. ஆமா, இதுக்கு முன்னாடி நாங்க வீடியோல சிக்கன் குழம்பு வந்திருக்கோம். ஆனா சாம்பார் கொடுத்துட்டாங்க. நடுராத்திரி இந்தா போட்டுங்க. இன்னைக்கு வந்து நைஸ் தோசை, ரோஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்பா புளிப்பு என்ன காரம் புளிப்புலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. செம்ம காரம். புளிப்பாக தான் இருக்கும். செம காரம். ஓகே, செம காரமாக இருக்கு. இந்த மாதிரி நடுராத்திரியில் காரம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆறுது? இது வந்து நைட்டுக்காகவே இருக்கும் போல, பிரத்யேகமாக வந்து சில நபர்களுக்காக தயாரிச்சு. நடுராத்திரி மெயினாக டிரைவர் தம்பிங்களுக்கு, டிரைவர் அண்ணனுங்களுக்குலாம் டைமே இருக்காது. இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வராதுங்க இந்த காரத்துக்கு. புளிப்பு காரம். ஓகே, இன்னைக்கு நடுராத்திரியில் வந்து இதுதான். ஆனால் நாங்கள் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருக்கிறோம். அதையும் காமிக்கிறோம். ஒன்று தான். இது எப்படியோ சாப்பிட்டுட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அப்போ நான் சக்கரை வச்சு சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாங்கள் அடுத்த வீடியோ காமிக்கிறோம்.